ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டியூபிள்ஸை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். பட் இந்த வீடியோவில் நம்ம வந்து பைச்சாம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பைச்சாம் வச்சு தான் நம்ம இனிமேல் வர எல்லாமே படிக்க போகிறோம். ஏன்னா ஒரு ஐடியலி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே அட்வான்ஸாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இனி வர கோர்ஸில். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா டியூபிள்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நீங்க லிஸ்ட்டை பத்தி பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஏன் அப்படின்னா அதுல நம்ம வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு ரொம்பவே ஈஸியா புரியுற மாதிரி பண்ணியிருந்தோம். பட் இந்த வீடியோ அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா இது வந்து ரொம்பவே ஈஸி தான். நம்ம வந்து லிஸ்ட்டை படிச்சிட்டோம் அப்படின்னா இது அடுத்த வந்து ரொம்ப ஈஸியா பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டியூபிள்ஸ். டியூபிள்ஸ் அப்படின்னா என்னன்னா, டியூபிள்ஸ் வந்து ஒரு பேரண்டிசிஸ்குள்ள கொடுக்குற வேல்யூஸ். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு பேரண்டிசிஸ்குள்ள கொடுக்குற வேல்யூஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டியூபிள்ஸ்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இம்யூட்டபிள், அதாவது அன்சேஞ்சபிள். உள்ள வேல்யூஸை நம்மளால மாற்ற முடியாது. ஒன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸ்டு. ஓகேவா? அண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்டிஜர், ஃப்ளோட், இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸும் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் வேல்யூஸும் கொடுத்துக்கலாம். அண்ட் நம்ம பூலியன் வேல்யூஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் வி ஆர் டன் வித் டியூபிள்ஸ்? என்னென்ன விஷயங்கள் நம்ம டியூபிள்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னா, டியூபிள்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது நம்ம லிஸ்ட்ல பார்த்த சேம் விஷயம் தான் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோமோ அதே விஷயம் தான் இங்கேயும் வரும். ஓகேவா? பட் இந்த 3 விஷயங்களும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அதாவது டியூபிள் எப்படி அப்டேட் பண்றது, அண்ட் டியூபிள்ல புதுசா படிக்கிறீங்க அன்பேக்கிங். இது நம்ம லிஸ்ட்ல படிச்சிருக்க மாட்டோம். பட் இதை நீங்க லிஸ்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? டியூபிள் எப்படி அப்டேட் பண்றது அண்ட் அன்பேக் பண்றதுன்னா என்ன, அண்ட் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் பிளஸ் மல்டிபிளிகேஷன், இது ரெண்டும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? சரி, வாங்க இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இந்த வேரியபிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டியூப்ல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 2 பேரண்டிசிஸ் கொடுக்கணும். கொடுத்து உள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்னு வச்சுக்கிறனால நம்பர் போட்டுக்கிறேன். ஓகேவா? 5 6 7 8 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். இங்க என்ன ஒரு மாதிரி எல்லோ கலர்ல எரர் வரும். இது என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகேவா? இது உங்க ஐடியலே பண்ணிக்கும். நீங்க நார்மலா அதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம மெயினா ஐடியல் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி சிம்பிளான எரர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐடியலே நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இப்போ நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ இந்த நம்பரை நான் பிரிண்ட் பண்றேன். கரெக்டா ரன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா ரன் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்றதுக்காக நான் உங்களுக்கு இதோட டைப்பே நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ வெயிட் பண்ணுங்க. ஸோ இதோட டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்றேன். ஸோ இதோட டைப் பார்த்தீங்க அப்படின்னா அழகா டியூப்ல வந்துருச்சு. பட் நம்ம லிஸ்ட்ல இன்னொன்று பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை நான் லிஸ்ட்டை மாத்துறேன் இப்போ. ஸோ இப்போ லிஸ்ட்ல ஒரு எலமெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ பாருங்க, இது வந்து லிஸ்டா தான் இருக்கு. ஓகே, ஒரு எலமெண்ட் கொடுத்தாலும் அது லிஸ்டா தான் இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொன்னு, நான் இதை வந்து ஒரு எலமெண்ட்டை வச்சு நான் டியூபிள் ரன் பண்றேன். ஸோ பாருங்க, இப்போ இது இன்டிஜரா மாறிடுச்சு. பட் நம்மளுக்கு டியூபிள் தான் வேணும். ஒரு எலமெண்ட் வச்சா நம்மளுக்கு டியூபிள் தான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல கமா மென்ஷன் பண்ணும். ஓகேவா? இப்படி கமா மென்ஷன் பண்ணா மட்டும்தான் இதை வந்து டியூபிள் கன்வெர்ட் பண்ணும். பட் இல்ல அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷனா எடுத்து ஒரு இன்டிஜர் வேல்யூ மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? இப்படி நீங்க கொடுக்கல அப்படின்னா இன்னொன்னு பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்ன நீங்க 2 ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள மென்ஷன் பண்ணிட்டு வெளியே டியூபிள் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் மூலியமா நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டியூபிளா கொடுக்கும். ஓகேவா? இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸா இருக்கும். ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி கமா கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி தான் ஒரு எலமெண்ட் கொடுக்கணும்னா டியூபிள்ல கண்டிப்பா இப்படிதான் பண்ணணும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி நான் நம்ம வச்சுக்கிறேன். அண்ட் இதுல அதே மாதிரி நார்மலா டியூபிள் கிரியேட் பண்றேன். 1 2 3 4 இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி 5 6 7 இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா இப்போ நம்ம பார்க்க போறது டியூப்ல எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ நார்மல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். பிரிண்ட்ல நம்மளோட வேரியபிள் நேம் நம். ஓகேவா? நம் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லிஸ்டோட ஒரு டியூப்லோட எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னாலும் இதுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் தான் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் தேர்ட் எலமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா 0 1 2 3 என்ன இருக்கு, 4 இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த 4 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து நார்மலா ஒரு டியூப்ல ஆக்சஸ் பண்றது. டியூபிள் லிஸ்ட் ரெண்டுமே ஆக்சஸிங் பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். ஓகேவா? ரெண்டுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஸோ வெயிட் பண்ணுங்க. இது எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லோ மார்க் வரும். இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த எரர் கிளியர் ஆயிடும். ஓகேவா? இது வந்து நார்மலா லிஸ்ட் எப்படி ஆக்சஸ் பண்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டியூபிள் எலமெண்ட் எப்படி அப்டேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு எப்படி அப்டேட் பண்றது அப்படின்னா இது கொஞ்சம் வந்து
கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் ஓகேவா. பட் லிஸ்ட்ல இது ஒரே லைன் ப்ராசஸ் தான். இதுல கொஞ்சம் பெரிய ப்ராசஸா வரும். எப்படி அப்படின்னா இப்போ நம்ம வந்து 1 2 3 இருக்கு. ஸோ நம்மளுக்கு 3 இருக்கிற இடத்துல 4 மாத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லிஸ்டா மாத்தணும். ஓகேவா. இப்ப பாருங்க லிஸ்டா நம்ம கன்வெர்ட் பண்ணோம். இந்த நம்ம இப்ப பாருங்க நான் ஒரு லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ இருக்குல்ல இந்த வேல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா 0 1 2 3 இருக்கிற இடத்துல தானே நம்ம மாத்தணும். அப்புறம் 2 கொடுக்கலாம். ஓகேவா. கொடுத்துட்டு ஈக்குவல் டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 4 மாத்தணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா val 1 ஈக்குவல் டு வேல்யூ. ஓகேவா. இப்படி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ பாருங்க நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா பிரிண்ட் இதோட val 1 ஓகேவா 1 இப்போ நான் ரன் பண்றேன். ஸோ பாருங்க ஒரு லிஸ்டா தான் நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா சாரி இந்த இடத்துல ஒன்று பண்ண மறந்துட்டேன். இதை மறுபடியும் நம்ம வந்து டியூப்ல கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா. இதுதான் ஒரு ப்ராசஸ். என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டியூப்ல ஒரு லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி உள்ள என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ பண்ணிட்டு அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதை திரும்பியும் ஒரு டியூப்ல கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் பண்ணணும். இப்போ இதோட டைப் பார்க்கலாமா. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு இப்போ அடுத்த லைன்ல இதோட டைப் பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஸோ இதோட டைப் எப்படி பிரிண்ட் ஆகும். ஓகேவா. இப்போ பாருங்க இது வந்து டியூப்ல இருக்கு அண்ட் பார்த்தோம் அப்படின்னா இதோட நம்பர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டியூபிள்குள்ளதான் இருக்கு. ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஒரு டியூப்ல வச்சுட்டு இந்த டியூப்ல நம்ம ஒரு லிஸ்டா கன்வெர்ட் பண்றோம். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள என்ன சேஞ்சஸ் பண்ணுமோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது அதே மாதிரி நார்மல் டியூப்ல கன்வெர்ட் பண்றோம் அண்ட் நெக்ஸ்ட் இதை பிரிண்ட் பண்றோம். இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் வருது. பட் லிஸ்ட்ல இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். இந்த ஒரு லைன் ஆஃப் கோட் மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இதுதான் வந்து லிஸ்ட்டை வந்து ஒரு எலமெண்ட் எப்படி ஆக்சஸ் ஆகி சேஞ்சஸ் பண்றது அப்படின்னு. ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்டேட்னு சொல்லுவாங்க. இதை சேஞ்சஸ்னு எடுத்துக்கலாம். அன்பேக் பண்றது அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அன்பேக் பண்றது அப்படின்னா உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம வந்து தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறது. ஓகேவா. பேக் பண்றது என்னது மூடுறது. அன்பேக்னா பிரிச்சு எடுக்கிறது. ஓகேவா. இப்போ அன்பேக் பண்றதுனா என்னன்னு பார்க்கலாம். ஏ கமா பி கமா சி இந்த மாதிரி ஒரு 3 வேல்யூ வச்சுக்கிறேன். ஏ கமா பி சரி உள்ள வேல்யூவை நான் ஒரு 3ஆ கன்வெர்ட் பண்றேன். ஒரு 3 வேல்யூ. ஓகேவா. இப்போ ஏ பி சின்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம் அப்படின்னு மென்ஷன் பண்றேன். உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும்னா நம்மளுக்கு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துரும். அதாவது ஏ கமா பி கமா சி அந்த மாதிரி ஏ கமா பாருங்க ஏ கமா இந்த மாதிரி கொடுக்குறேன். சரி ஏபி பிசி ஓகேவா இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகே அதே மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சா. இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ பாருங்க 1 2 3 அழகா பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஏபி வேல்யூஸை இதுக்கு 1க்கு பார்த்தீங்கன்னா ஏன்னு எடுத்துக்கும். இது பி இது சி அப்படின்னு நம்மளுக்கு அன்பேக் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்மளுக்கு ஏ மட்டும் வேணும் அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ 1 மட்டும் வரும் நம்மளுக்கு. ஓகேவா. இந்த மாதிரி தான் நம்ம விஷயத்த அன்பேக் பண்ணோம். பட் இதுல இன்னொன்னு இருக்கு என்னன்னா இப்போ நம்ம 3 கொடுத்துட்டு இதுக்கப்புறம் ஒரு கமா. ஓகேவா. இப்போ 4 இருக்கு 5 இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 6 சரி 6 7 8 9 10 இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இதை நீங்க இப்படி ரேஞ்ச் இப்படி கொடுக்குறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலா உள்ள ரேஞ்சுன்னு போட்டு நீங்க 10 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா. என்ன இதில் வந்திருக்கு ஏபிசி. ஓகே இப்போ நம்மளுக்கு இப்படி கொடுத்தோம் அப்படின்னா சரி இதுலதான் ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ எப்படின்னா நம்ம 3 கொடுத்துருக்கோம் ஏபிசின்னு. அப்போ உள்ள இருக்கிற 3 வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன பண்ணும் ஏபிசி கன்சைன் பண்ணும். மிச்சம் உள்ள வேல்யூஸ் என்ன பண்ணும். ஸோ அதனாலதான் இங்க பார்த்தீங்கன்னா எரர் வந்திருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஏக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு வச்சுப்போம். 1 கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் வேல்யூ. சிக்கு வந்து லாஸ்ட் வேல்யூ கொடுக்கணும். பில வந்து மிச்சம் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் போடணும்னா என்ன பண்ணணும்னா இப்போ இங்க ஒரு ஸ்டார் போடணும். போட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்க நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிரும். வெயிட் பண்ணுங்க. நார்மலா 1 கமா 2 கமா தரேன் 4 5 6 7 இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா. இப்போ நான் வந்து இங்க நம்மனு கொடுக்குறேன். ஓகே இதுக்கப்புறம் நம்ம ரேஞ்ச் போலாம். ஓகேவா. இப்போ நான் ரன் பண்றேன். இங்க பாருங்க. ஸோ ஏ சரி இங்க அப்படிதான் கொடுக்கணும். ஏ அப்படி ஒரு காப்பி எடுத்துட்டு அடுத்தது பி. ஓகேவா. இந்த மாதிரி ஏபிசி நம்ம உள்ள கொடுத்துக்கலாம். ஏபிசி ஓகேவா. இப்படி கொடுத்தாச்சு.
ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ இது என்னது ஏ, ஓகேவா, பிரிண்ட் கொடுத்துருக்கோம், ஏ பிரிண்ட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ. அண்ட் இதுல லாஸ்ட் வேல்யூ என்னது 7, ஓகேவா, அது சிக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ரிமைனிங் வேல்யூஸ் ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா பில ஸ்டோர் ஆயிடுச்சு, ஓகேவா. இதுதான் வந்து ஒரு அன்பேக்கிங், ஒரு ப்ராப்பரான அன்பேக்கிங் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஸோ நான் இப்போ ரேஞ்ச் வைக்கிறேன், ஒரு ரேஞ்ச் வைக்கிறேன், ஓகேவா. பாருங்க இப்போ ரேஞ்சில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ரேஞ்சில் நான் இப்போ ஒரு 20 நம்பர்ஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்க நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் நம்மளுக்கு ஏபியில வச்சாரு, ஏசியில வச்சிருச்சு. ரிமைனிங் வேல்யூஸ் ஃபுல்லா பில வச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இல்ல எனக்கு ரிமைனிங் வேல்யூஸ் ஃபுல்லா சில வைக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஸ்டாரை தூக்கி சில போடலாம். போட்டு ரன் பண்ணுங்க. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ அடுத்த வேல்யூ இங்க அதுக்கு அடுத்த ரிமைனிங் உள்ள வேல்யூஸ் ஃபுல்லா நம்மளுக்கு சில வச்சிருச்சு, ஓகேவா. இந்த மாதிரி பண்ணலாம். இதுதான் பாத்தீங்கன்னா நார்மல் ஒரு அன்பேக்கிங். இது கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். இதை நீங்க லிஸ்ட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட்ல எப்படி யூஸ் பண்ணுவீங்க, இந்த பிராக்கெட்டுக்கு பதிலாக ஸ்கொயர் பிராக்கெட் போடுவீங்க, அவ்வளவுதான். பாருங்க இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டோம் அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கும்னா என்ன வேறு வந்திருக்கு, ஏபிசி ஈக்குவல் டு நம், ஓகே. நம்மளுக்கு இப்படி யூஸ் பண்ண முடியாதுன்னு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் இதில் வந்து 1, 2 கொடுக்குறேன், 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அதில் ரேஞ்ச் ஏதோ ப்ராப்ளம், ஓகேவா. இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக ரன் ஆயிடுச்சு. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிஸ்ட் டியூபிள்ஸ் ரெண்டுலையுமே இந்த அன்பேக்கிங்கிற அட்வான்ஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். இது நம்ம ஃபியூச்சர்ல நம்ம கோடுக்கு யூஸ் ஆகும், ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் டாபிக் நான் வந்து அதில் மென்ஷன் பண்ணல, பட் நான் இப்போ சொல்லித்தரேன். என்னன்னா இன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த நம்ல வந்து நான் நார்மலா அதே மாதிரி டியூபிள் வச்சுக்கிறேன், ஓகேவா. டியூப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ நேற்று பார்த்த மாதிரி ஆப்பிள் மேங்கோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்றேன், எம்ஜி மேங்கோ, ஓகேவா. அண்ட் பார்த்தோம் அப்படின்னா செரி சிஹெச். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளாக்பெரி, இந்த மாதிரி ப்ளூபெரி பிளாக்பெரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு ஒரு டியூபிள், ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம். ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணி இந்த டியூபிள்ல ஒரு சில எலமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்கு, ஓகேவா. ஆப்பிள் அப்படிங்கிறது இந்த ஷாப்ல இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்கல்ல யூசர்ஸ். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் இன் நம், ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆப்பிள் வந்து இந்த நம்மள இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் எஸ், ஓகேவா. இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் எஸ். இல்ல அப்படின்னா எல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, இல்ல அப்படின்னா பிரிண்ட் நோ அப்படின்னு நம்ம கொடுக்கணும், ஓகேவா. நோ, ஓகேவா. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எஸ் தான் வரும், ஏன்னா நம்மளுக்கு ஆப்பிள் வந்து இதுல இருக்கு. ஸோ இதை நான் பாருங்க எடுத்துடுறேன், எடுத்துட்டு இப்போ ரன் பண்றேன் நோ, ஓகேவா. ஏன்னா இப்போ ஆப்பிள் இல்ல, ஓகேவா. இந்த மாதிரி நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு இன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வச்சு நம்ம வந்து ரன் பண்ணலாம், ஓகேவா. இதுதான் வந்து ஒரு அட்வான்ஸ் டாபிக். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா அரித்மெட்டிக். இது என்ன பண்ணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, இந்த அரித்மெட்டிக் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு எலமெண்ட் இப்போ நான் நம் 2ன்னு வச்சுக்கிறேன், ஓகேவா, ஈக்குவல் டு இதில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1, 2, 3, 4 இந்த மாதிரி நான் ஒரு சில எலமெண்ட் வச்சுக்கிறேன். இப்போ நம் 3 அப்படின்னு அவனை கிரியேட் பண்ணி ஈக்குவல் டு நம் பிளஸ் நம் 2, சரி, நம் 2 இப்படி கொடுத்துட்டு இப்போ பாருங்க பிரிண்ட் நம் 3 இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே டியூபிள்ல வச்சு நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஆட் பண்றது. ரெண்டு டியூபிள்ஸையும் நம்ம ஈஸியா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது மல்டிப்ளிகேஷன் கூட பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ பாருங்க இதுல வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், பிரிண்ட் இல்லாட்டி நீங்க இதை நம் 2ன்னு வச்சுக்கோங்க, நம் 2 ஈக்குவல் டு, ஓகேவா, நம் நார்மல் இன்டு 2 இப்படி கொடுத்துட்டு நீங்க பிரிண்ட் நம் 2 இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ இதுக்குள்ள உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையுமே இப்போ மேங்கோன்னு இருக்குன்னா இன்னொரு மேங்கோ வரும், செரின்னு இருந்தா இன்னொரு செரி, அதாவது ரெண்டா மாத்தி கொடுக்கும். 3 வேணும் அப்படின்னா நீங்க 3 கொடுத்துக்கலாம், ஓகேவா. இதுதான் வந்து நார்மலா ஒரு டியூபிள்ஸ் நம்ம பைத்தான்ல இருக்கக்கூடிய டியூபிள்ஸ் வச்சு பண்றது, ஓகேவா. இன்னும் நம்ம நிறைய அட்வான்ஸ் படிப்போம்.
பட் இப்போதைக்கு நம்மளுக்கு இது போதும். ஓகேவா? இதுதான் நார்மல் டியூபிள்ஸ். நம்மளுக்கு இது வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் போன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பார்த்து வந்துருங்க. ஏன்னா வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இதோட அட்வான்ஸா நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். இந்த வீடியோல ஏன் கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம லிஸ்ட்ல பார்த்ததை வச்சு இந்த வீடியோ நம்ம ஈஸியா படிச்சிடலாம். ஓகேவா? அதனாலதான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் இந்த வீடியோல. பட் இதுவும் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ தான். அண்ட் நெக்ஸ்ட் வரக்கூடிய டிக்ஷனரி செட் இது எல்லாமே இன்னும் அட்வான்ஸா இருக்கும். அதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 6th மேத்தமெட்டிக்ஸும் 12th மேத்தமெட்டிக்ஸும் நம்மளுக்கு படிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த வீடியோ செட்டோட வீடியோ ரொம்ப ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் நீங்க படிக்கலனாலும் பரவாயில்ல, நான் ஈஸியா சொல்லி தரேன். அதுல வந்து யூனியன் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க படிச்சிருப்பீங்க. இன்டர்செக்ஷன், யூனியன், டிஃபரன்ஸ் இந்த விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. இதை வச்சுதான் நம்ம அதை பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு நான் நல்ல எக்ஸாம்பிளோட நான் வரேன். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. புரியலனாலும் கேளுங்க, நான் இந்த டவுட்ஸ் நான் கிளியர் பண்றேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். ஸோ ரெடியா இருங்க நெக்ஸ்ட் வீடியோவுக்கு. ஸோ பாய்.